வெல்கம் ஆல் 4ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவம். தலைப்பு காவல்காரர். காவல்காரர். சட்டை மேலே கோட்டு மாட்டி சரிகை போட்ட வேட்டி கட்டி நட்ட நடுவே தோட்டம் தன்னில் ராஜா போலே நின்றிருந்தார். இரவும் பகலும் தூங்கிடாமல் இங்கும் அங்கும் நகர்ந்திடாமல் பெருமையோடு காவல் காப்பார் பெயரில்லாத காவல்காரர். காக்கை குருவி அங்கே வந்தால் காவல்காரர் நிற்க கண்டு சீக்கிரத்தில் வந்த வழியே திரும்பி ஓடும் பயந்து கொண்டு. காற்று பலமாய் அடித்ததாலே கனத்த மழையும் பெய்ததாலே நேர்த்தியான அவரின் உடைகள் நித்தம் கிழிந்து வந்ததையோ. இதனை கண்ட காகம் ஒன்று, இந்த சமயம் இவர்க்கு நாமும் உதவி செய்தால் பயமில்லாமல் உலவலாமே என்று கருதி அருகில் உள்ள வீட்டிற்குள்ளே யாரும் இல்லா வேலை சென்று கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கட்டி கொள்ள சரிகை வேட்டி எடுத்து வந்து காவல்காரர் இருக்கும் இடத்தில் போட்டுவிட்டு உடுத்தி கொள்வீர் என்று சொல்லி ஒதுங்கி நின்று பார்த்ததங்கே. காவல்காரர் பழைய உடையை கழற்றி கீழே போடவில்லை. ஆவலோடு புதிய உடையை அணியவில்லை, அசையவில்லை. உடனே காகம் அருகில் சென்றே உற்று நன்றாய் பார்த்த பின்னர், அடடே, இந்த காவல்காரர் யாரோ என்று நினைத்திருந்தேன். வைக்கோல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை என்று இக்கணத்தை நண்பர் அறிய எடுத்து சொல்வேன் என்று கூறி, காவல் காக்கும் பொம்மை தலையில் காலை வைத்து நின்று கொண்டு கூவி அழைத்து பறவை யாவும் கூட செய்து விட்டதங்கே. அழ வள்ளியப்பா. காவல்காரர். தோட்டத்தில் விளைகின்ற உணவு தானியங்களை பறவைகள், காகம் போன்ற பறவைகள் இருக்கு இல்லையா, இவைகள்லாம் சேதப்படுத்தாமல் இருக்கிறதுக்காக தோட்டத்தின் நடுவே சோளக்கொல்லை பொம்மை அப்படின்னு வைப்பாங்க. இது வைக்கிறதன் மூலமாக பறவைகள் பயந்துக்கிட்டு அந்த உணவு தானியங்களை சேதப்படுத்தாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுருக்கக்கூடிய ஒரு சோளக்கொல்லை பொம்மையை காகம் பார்க்குது. அதை பார்த்துட்டு அதுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதை நினச்சி சில வேலைகளை செய்யுது. அது என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த சோளக்கொல்லை பொம்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. சட்டை போட்டிருக்கான், அதுக்கு மேலே கோட்டும் மாட்டியிருக்கான், சரிகை போட்டு வேட்டியும் கட்டியிருக்கான். இந்த மாதிரி உடை உடுத்திக்கிட்டு எந்த மாதிரி இருக்கா, ராஜா போல் நின்றுருக்கு. எங்கே அப்படின்னா நட்ட நடுவே தோட்டம் தன்னில், தோட்டத்தின் நடுவில் வந்து ராஜா போல் நின்றுட்டுருக்கு இந்த சோளக்கொல்லை பொம்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவும் பகலும் தூங்கிடாமல் இங்கும் அங்கும் நகர்ந்திடாமல். சோளக்கொல்லை பொம்மை தானே அது இரவும் பகலும் தூங்கிடுமா என்ன? இல்லை இல்லையா? அதுதான் சொல்லியிருக்காங்க. அது பொம்மை நமக்கு தெரியும், ஆனால் வந்து அந்த காகத்துக்கு தெரியலை, அது தூங்கிடாமல் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது எங்கேயும் நகரலை, அதனால் இங்கும் அங்கும் நகர்ந்திடாமல்னு கொடுத்துருக்காங்க. பெருமையோடு காவல் காப்பார். ஆமாம், அவர் நிற்கும்போதே எப்படி ராஜா மாதிரி இருந்தார் இல்லையா, ராஜா மாதிரி நின்றுட்டுருக்காரு, ஒரு பெருமிதத்தோடு நின்றுட்டுருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பெயரில்லாத காவல்காரர். இவர் வந்து அந்த தோட்டத்தை காவல் காக்கக்கூடிய பணியை செய்கிறாரு, ஆனால் அவருக்கு எந்த பெயருமே இல்லை அப்படிங்கிறதுனால பெயரில்லாத காவல்காரர்னு சொல்லியிருக்காங்க. காக்கை குருவி அங்கே வந்தால் காவல்காரர் நிற்க கண்டு சீக்கிரத்தில் வந்த வழியே திரும்பி ஓடும் பயந்து கொண்டு. ஆமாம், யாரோ நிற்கிறாங்க அப்படின்னும்போது அவங்க நம்மளை துரத்தி விட்டுருவாங்க, நம்மளை காயப்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அந்த காக்கை குருவிகள் உடனே ஓடிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காற்று பலமாய் அடித்ததாலே கனத்த மழையும் பெய்ததாலே
நேர்த்தியாக போட்டுட்டு இருந்த அவருடைய உடைகள் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் நித்தம் கிழிந்து வந்தது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. தினந்தோறும் நித்தம் கிழிந்து அப்படின்னு சொல்லும்போது தினந்தோறும் கிழிந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனை கண்ட காகம் ஒன்று, இந்த நின்றுட்டுருக்கிறதையும் அப்பப்போ பார்க்குது இல்லையா காகம், அது இல்லாமல் இந்த மாதிரி துணி கிழிஞ்சிருச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணதுன்னு பார்க்கலாம். இதனை கண்ட காகம் ஒன்று இந்த சமயம் இவருக்கு நாமும், ஐயோ உடைகள்லாம் கிழிஞ்சிட்ருக்கே, அதனால் இந்த நேரத்தில் நாம் இவருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காகம் வந்து நினைக்குது. அந்த மாதிரி காகம் என்ன நினைக்குது, இந்த நேரத்தில் உதவி செஞ்சால் அதுவும், அதாவது காகமும் பயம் இல்லாமல் இந்த தோட்டத்தை சுற்றி வரலாமே, உழவலாமே அப்படின்னு நினச்சி உதவி செய்ய முன் வருது. அருகிலுள்ள வீட்டிற்குள்ளே இந்த காகம் போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டிற்குள்ளே போகுது. யாருமில்லா வேலை சென்று, யாருமே இல்லாத நேரத்தில், வேலை அப்படிங்கிறது நேரம், அந்த நேரத்தில் சென்று கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கட்டிக்கொள்ள சரிகை வெட்டி. ஆமாம், இவர் ஏற்கனவே போட்டுட்டு இருந்த இந்த சோளக்கொல்லை பொம்மை இருக்கு இல்லையா, இது ஏற்கனவே போட்டுட்டு இருந்த மாதிரியே ஒரு உடைகளை கொண்டு வருது. கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை சரிகை வேட்டி இதெல்லாமே கொண்டு வந்து காவல்காரர் இருக்கக்கூடிய இடத்துல போடுது. போட்டுட்டு உடுத்தி கொள்வீர், நீங்கள் அணிஞ்சிக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி நின்று பார்க்குது. காவல்காரர் பழைய உடையை கழற்றி கீழே போடவில்லை. இந்த காவல்காரர் என்ன பண்ணலையா, ஏற்கனவே கிழிசலான இந்த ஆடைகளையும் கழற்றி கீழே போடலை. ஒரு ஆர்வத்தோட ஆவலோட ஒரு புதிய உடைகளையும் அணியவில்லை. அவர் அசையக்கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகம் சொல்லுது. உடனே அருகில் சென்று உற்று நன்றாய் பார்த்த பின்னர், ஏன் இவர் அந்த உடைகளை அணிஞ்சிக்கலை அப்படிங்கிறதுனால காகம் என்ன பண்ணுது, அவருக்கு அருகில் போயிட்டு உற்று பார்க்குது. உற்று பார்த்த உடனே, அடடே இந்த காவல்காரர் யாரோ என்று நினைத்திருந்தேன், இவர் யாரோன்னு நினச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, வைக்கோல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை என்றே. அப்போ தான் அதுக்கு தெரிஞ்சுதான் அது ஒரு சோளக்கொல்லை பொம்மை அப்படின்னு சொல்லி. இந்த விஷயத்தை, இவர் சோளக்கொல்லை பொம்மை அப்படிங்கிற விஷயத்தை இக்கணத்தே, இந்த நிமிடமே நண்பர் அறிய, காகம் இல்லையா, அவருடைய நண்பர்கள் யார் அப்படின்னு சொன்னால் மற்ற பறவைகள். அதனால் இந்த நேரத்தில் என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நான் எடுத்து சொல்வேன் அப்படின்னு சொல்லி காவல் காக்கும் பொம்மை தலையில், இந்த பொம்மை இருக்கு இல்லையா சோளக்கொல்லை பொம்மை, இதனுடைய தலையில் காலை வைத்து நின்று கொண்டு, காகம் சோளக்கொல்லை பொம்மையின் தலையில் காலை வைத்து நின்று கொண்டு அனைவரையும், அனைத்து பறவைகள் யாவையையும் கூவி அழைக்குது. கூவி அழைத்து எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே வந்து நின்றுட்டாங்க. கூட செய்து விட்டது அங்கே அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த பாடலை எழுதியவர் வள்ளியப்பா. இவர் ஒரு குழந்தை கவிஞர். குழந்தைகளை மையப்படுத்தி அதிக பாடல்களை பாடியுள்ளார். பொருள் அறிவோம். தோட்டத்தின் நடுவில் நின்றிருந்த சோளக்கொல்லை பொம்மையை காவல் காக்கும் உயிருள்ள மனிதர் என்று காகம் நினைக்கிறது. கனத்த மழையால் ஆடைகள் கிழிந்து நிற்கும் அந்த பொம்மையிடம் புதிய ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டுகிறது. ஆனால் அது அணிந்து கொள்ளாததால் உயிரற்ற பொருள் என்பதை உணர்ந்து கொள்கிறது. அதனால் அச்சமின்றி மற்ற பறவைகளையும் கூவி அழைக்கிறது. காகம் செய்த செயலை சொல்கிறாங்க. காவல் காத்து கொண்டிருக்கக்கூடிய உயிருள்ள ஒரு மனிதர் அப்படின்னு
நினைக்குது காகம். அதனால் அதுக்கு உடைகளை, புதிய ஆடைகளை எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு கேட்குது. ஆனால் அது அணிஞ்சிக்கல அப்படிங்கிறதுனால அது உயிரற்ற பொருள் என்பதை உணர்ந்துக்கிட்டு மற்ற பறவைகளையும் கூவி அழைக்குதுன்னு சொல்கிறாங்க. கூவி அழைத்தல் அப்படிங்கிறது சத்தமிட்டு அழைத்தல். நூல் குறிப்பு. மலரும் உள்ளம் என்னும் நூலின் 2ஆம் தொகுதியில் இப்பாடல் அமைந்துள்ளது. இப்பாடலை பாடியவர் வள்ளியப்பா. இவர் குழந்தைகளுக்கான கதைகளையும் பாடல்களையும் மிகுதியாக பாடியுள்ளமையால் குழந்தை கவிஞர் என அழைக்கப்படுகிறார். இந்த பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடல் மலரும் உள்ளம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. 2ஆம் தொகுதி, முதல் தொகுதி 2ஆம் தொகுதின்னு பிரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இது 2ஆம் தொகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த பாடலை பாடியவர் வள்ளியப்பா. இவர் குழந்தை பாடல்களை அதிகமாக பாடியிருக்கார். பொருள் அறிவோம். தோட்டத்தின் நடுவில் நின்றிருந்த சோலை கொல்லை பொம்மையை காவல் காக்கும் உயிருள்ள மனிதர் என்று காகம் நினைக்கிறது. கனத்த மழையால் ஆடைகள் கிழிந்து நிற்கும் அந்த பொம்மையிடம் புதிய ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டுகிறது. ஆனால் அது அணிந்து கொள்ளாததால் உயிரற்ற பொருள் என்பதை உணர்ந்து கொள்கிறது. அதனால் அச்சமின்றி மற்ற பறவைகளையும் கூவி அழைக்கிறது. காகம் செய்த செயலை சொல்கிறாங்க. காவல் காத்து கொண்டிருக்கக்கூடிய உயிருள்ள ஒரு மனிதர் அப்படின்னு நினைக்குது காகம். அதனால் அதுக்கு உடைகளை, புதிய ஆடைகளை எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு கேட்குது. ஆனால் அது அணிஞ்சிக்கல அப்படிங்கிறதுனால அது உயிரற்ற பொருள் என்பதை உணர்ந்துக்கிட்டு மற்ற பறவைகளையும் கூவி அழைக்குதுன்னு சொல்கிறாங்க. கூவி அழைத்தல் அப்படிங்கிறது சத்தமிட்டு அழைத்தல். நூல் குறிப்பு. மலரும் உள்ளம் என்னும் நூலின் 2ஆம் தொகுதியில் இப்பாடல் அமைந்துள்ளது. இப்பாடலை பாடியவர் வள்ளியப்பா. இவர் குழந்தைகளுக்கான கதைகளையும் பாடல்களையும் மிகுதியாக பாடியுள்ளமையால் குழந்தை கவிஞர் என அழைக்கப்படுகிறார். இந்த பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடல் மலரும் உள்ளம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. 2ஆம் தொகுதி, முதல் தொகுதி 2ஆம் தொகுதின்னு பிரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இது 2ஆம் தொகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த பாடலை பாடியவர் வள்ளியப்பா. இவர் குழந்தை பாடல்களை அதிகமாக பாடியிருக்கார். குழந்தைகளுக்கான கதைகளையும் பாடல்களையும் மிகுதியாக பாடியிருக்கிறதுனால இவரை குழந்தை கவிஞர் என அழைக்கிறோம்.